இவங்க செஞ்ச சம்பவங்கள்ல சில விஷயங்களை நான் உங்களுக்கு சும்மா ஞாபகப்படுத்துறேன். எந்த அளவு தூரம் உங்களுக்கு கடுப்பாக இருந்தது பாருங்களேன். சில நிறுவனங்களோட சேர்ந்து ரொம்ப பணங்களை செலவழிச்சிருக்காரு. அதை எப்படியாவது ஹம்மாந்தோட்டை கொண்டு வரணும், பென்ஷனா கிடைக்கணும் ஒரு சட்டத்தை புதிதாக அவர் தான் இயற்றினாரு. ஏன்னா ரொம்ப களைச்சு போனவர் இல்லையா, நாட்டுக்கு ரொம்ப சேவை செஞ்சவர் இல்லையா, மக்களை நல்லா வாழ வச்சவர் இல்லையா. 5,90,000 கோடி தலை சுத்துதா இல்லையா. பாத்தி சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்களா, உடனடியாக நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இவருக்கு ரெட் நோட்டீஸ் அனுப்பி மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, வெளியே கொண்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது என்னன்னா, மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர் ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றை அறிவிச்சிருக்காரு. அஜித் நிவால் கப்ரால், அர்ஜுன் மகேந்திரன் முன்னைய நாள் ஆளுநர், இந்த 2 பேருடைய பென்ஷன் கட், இதுக்கு பின்னால இதுக்கு முன்னுக்கு இருந்தவங்க, இதுக்கு பின்னால வரவங்க யாருக்குமே இந்த பென்ஷன் கிடையாது அப்படின்னு ஒரு விசேடமான வர்த்தமானிய வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன, இந்த 2 பேரும் யாரு, எதனால பென்ஷன் கிடைச்ச, எதனால பென்ஷன் இல்லாம போன, இந்த நாட்டுக்கு இவங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, என்ன சாதனையை படைச்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் நாங்க பேச போறோம். ஏன்னா இப்ப மக்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்றது நான் சொல்ல முதல்ல நீங்க ஊகிச்சிருப்பீங்க. கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்துவேன், அதுதான் இந்த காணொலி நோக்கம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட மனசுல தோன்றது இது சம்பந்தமாக எதுவும் அதை நீங்க கீழே பதிவிடுங்க. சரி, இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன திடீர்னு சொல்லி இப்படி ஒரு வர்த்தமானி வந்தது அப்படின்னு சொல்லி, இந்த 2 பேருமே யாரால் போஷிக்கப்பட்டவங்க, அர்ஜுன் மகேந்திரன் ரணில் விக்ரமசிங்கனுடைய மிக முக்கியமான ஒரு நெருக்கத்துக்குரியவர். அஜித் நிவால் கப்ரால், கோட்டாபாய மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியினுடைய மிக முக்கியமான ஒரு தரகர்னு கூட சொல்லலாம். இவங்க செஞ்ச சம்பவங்கள்ல சில விஷயங்களை நான் உங்களுக்கு சும்மா ஞாபகப்படுத்துறேன். எந்த அளவு தூரம் உங்களுக்கு கடுப்பாக இருந்தது பாருங்க. முதல் விஷயம் அஜித் நிவால் கப்ரால், இவர் 2006 இருந்து 2015 வரைக்கும் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்தவர். இந்த காலப்பகுதியில் யார் ஆட்சியாளர்கள் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அதே போல 2021-22 மிக கஷ்டமான ஒரு காலம் இல்லையா இலங்கை வரலாறுல, இந்த காலப்பகுதியிலையும் மத்திய வங்கி ஆளுநராக இவர் இருக்கிறார். சரி, இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 2023 செப்டம்பர் மாதம் ஒரு தீர்ப்பு வருது. அது என்னன்னா, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு அடிப்படை உரிமை மீறலோட இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. ஏன்னு கேட்டா, இவர் அந்த பதவியில இருந்து கொண்டு சரியான முறையில அதை நிர்வகிக்காம பிழையான டிசிஷன் எடுத்து சரியான முறையில சரியான நேரத்தில் எந்த தீர்மானம் எடுக்காததுனால மக்கள் இப்படியான ஒரு நிலைக்கு போறதுக்கு காரணமாக இருந்த அப்படின்னு சொல்லி பல பேருக்கு எதிரான அந்த வழக்கு தீர்ப்புல இவர பேரும் உள்வாங்கப்பட்டிருந்தது. இது முதலாவது விஷயம் அவருக்கு எதிரான வழக்குல. இதுக்கு பிறகு இவர் ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சர்வதேச நாடுகள் பங்கு பெற்றுகின்ற, நான் நினைக்கிறேன் ஒரு 56 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற அந்த விளையாட்டு விழா கிட்டத்தட்ட 12 நாட்கள் தான் நடக்கும். 2026ஆம் ஆண்டு அதை நடத்துறது யாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல போட்டியில இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா இருக்குது. இதுக்குள்ள நாங்களும் அதை செய்யணும்னு சொல்லி இவர் ஒரு தீர்மானத்துக்கு வாராரு. கோட்டாபய ராஜபக்ச அவங்களோட காலத்துல அவங்கள ஒப்புதல் கொடுத்தாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுங்க. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, அந்த ஒரு விஷயத்த ஹம்மாந்தோட்டைக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்துல சில நிறுவனங்களோட சேர்ந்து ரொம்ப பணங்களை செலவழிச்சிருக்காரு. அதை எப்படியாவது ஹம்மாந்தோட்டை கொண்டு வர, குடிக்கிறதுக்கு கஞ்சே இல்லாத ஒரு காலம் அது. இவர் காமன்வெல்த்தை இங்க கொண்டு வர போறாரு. அதுக்கு அவரு எக்கச்சக்கமான கோடியை செலவழிச்சாச்சு. இது வெளியே தெரிஞ்சோடனே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்குல டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கொண்டு போகலான்னு சொல்லி அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது. அதுல இருந்து அந்த மனுஷன் தப்பிச்சுக்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அது கிடைக்குது. ஆஸ்திரேலியா இதுல கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னது, இதுக்கு 6 பில்லியன் ஆஸ்திரேலியா டாலர் செலவாகுது, இதனால எங்களுக்கு லாபம் ஈட்ட முடியாது, இது எங்களுக்கு தேவையில்லை. ஆஸ்திரேலியாவே கைவிட்ட ஒரு ப்ராஜெக்டை அஜித் நிமால் கப்ரால் அதை கொண்டு வரணும்னு நினைச்சார் இல்லையா, என்ன லாபத்தை எடுக்க போறாரு? ஒரு லாபம் எடுக்கிறது இல்லை. அவட கமிஸ் வந்தாச்சா, ப்ராஜெக்ட் முடிஞ்சு. ஆனா கிடைக்கல. ஏன் ஹம்மாந்தோட்டைக்கு கொண்டு போக நினைச்சாரு? அங்கதான் அவனோட கம்பெனி இருக்கு, மஹிந்த கம்பெனி அங்கதானே இருக்கு. வேற என்ன இருக்கு ஹம்மாந்தோட்டையில? அதுல என்ன இருக்கு? வேற ஒரு போட்டி நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் சர்வதேசம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு அங்க? அது இல்ல டாக்கெட் தமக்கான கமிஸ் எங்க இருக்கோ அங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லைண்டா அதை விட்டுருவாங்க. இந்த நட்டத்தை ஏற்படுத்தினதுக்காக ஒரு வழக்கு, அது கடைசியில கொண்டு நடத்த முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பாச்சு. சரி, அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்களேன். 2012ஆம் ஆண்டு கிரேக் நாடு எக்கனாமிக்ல மிக மோசமாக விழப்போகுதுன்னு தெரிஞ்சு அங்க பிணமுறிகளை கொள்வனவு செய்யறதுக்கு முதலீடு செஞ்சாங்க. அந்த வேலையை செஞ்சவர் இந்த புண்ணியவான். அதுல நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டம் எவ்வளவு தெரியுமா? 1840 மில்லியன். சாதாரண காசா? பொதுமக்களோட காசு. பரீட்சை செஞ்சு பார்க்குற இடமா? நல்லா தெரியும், அவங்களால மீண்டும் அந்த சளியை தர முடியாது, அதுல நாட்டுக்கு லாபம் எடுக்கவும் முடியாது. தெரிஞ்சு கொண்டே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி
இப்படியான ஒரு வேலையை செஞ்ச. இதுக்கு பின்னால யாரோ சில தனிநபர்கள் லாபம் ஈட்டத்தான் இந்த வேலை செஞ்சன்ற ஒரு விமர்சனமும் அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. எனவே இது சம்பந்தமான வழக்கு அண்டே போடப்பட்டுச்சு. சொன்ன விஷயம் அஜித் நிவால் கப்ராலுக்கு கிடைக்கிற அந்த அந்த வரப்பிரசாதமா அல்லது அவருடைய லக்காண்டு தெரியல, அந்த வழக்கையும் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த வழக்கு மீண்டும் தொடுக்கப்பட்டு அஜித் நிமால் கப்ரால கோர்ட்ஸ் ஆஜராகும்படி சொல்லியிருக்கிறதுன்றது மிக முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு பக்கபலமாக இருந்தது, இந்த ஒரு விஷயத்தை தேடி பார்த்தது, இதுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சது அரசியல் விஞ்ஞானம் படிப்பிக்கிற வாத்தின்னு நாங்க செல்லமா சொல்லுவோம் இல்லையா, ஏகேடி வாழ்த்துக்கள். ஆனா இந்த மனுஷன் இருந்த காலத்துல 2வது முறை ஆளுநராக இருந்தார் இல்லையா, 2021-22 காலப்பகுதியில ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு போனாரு. இவ்வளவு நட்டத்தை ஏற்படுத்தின இந்த மனுஷர் போகும்போதாவது நாட்டுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போனதை தெரியல. என்ன பண்ணினாருன்னு கேட்டா, அவருக்கு இருக்கின்ற பிரத்யேகமான அதிகாரத்தை வச்சு என்ன பென்ஷனுக்குரிய ஒரு ஏற்பாடையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. அதாவது அவங்க எடுக்கிற சம்பளத்துல 74% பென்ஷனா கிடைக்கணும் ஒரு சட்டத்தை புதிதாக அவர் தான் இயற்றினாரு. ஏன்னா ரொம்ப களைச்சு போனவர் இல்லையா, நாட்டுக்கு ரொம்ப சேவை செஞ்சவர் இல்லையா, மக்களை நல்லா வாழ வச்சவர் இல்லையா, எதுவுமே செய்யாம இதுவரைக்கும் இந்த சம்பளத்தை இவரும் பெற்று இதுக்கு முன்னால யாரெல்லாம் ஆளுநராக இருந்தாங்களோ அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த புண்ணியவான். இந்த சம்பளம் யாருக்கும் கிடைக்குன்னா, இன்னொரு மிகப்பெரிய ஒரு மோசடியில ஈடுபட்டவர் தான் அர்ஜுன் மகேந்திரன். இந்த அர்ஜுன் மகேந்திரன் சொல்றவர் 2015 ஊழலை ஒழிக்கன்னு சொல்லி வந்த அந்த நல்ல ஆட்சியில அவரை சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வராங்க. இங்கெல்லாம் இல்ல இல்லையா, நல்ல ஆய்வாளன், நல்ல ஆளுநர் இல்ல இல்லையா, சிங்கப்பூர்ல இருந்து அர்ஜுன் மகேந்திரனை கொண்டு வர யாரு, ரணில் விக்ரமசிங்க. அன்றைக்கு ஜனாதிபதி வானா 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 எவ்வளவு சொன்னாரு, கேட்கவே இல்லை. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்றவர் தான் ரணில் விக்ரமசிங்க. சரி, அவரை வச்சாச்சு. 2015 ஜனவரியில அவருக்கு நியமனம் கிடைக்குது. இந்த புண்ணியவான் என்ன செஞ்சாரு, பிப்ரவரி ஆகும்போது ஒரு மாசம் கூட நிறைவாகல, இவரு அந்த பிணைமுறை ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை செஞ்சாரு. அந்த மோசடியில நாட்டுக்கு நட்டம் எவ்வளவு தெரியுமா, 9 பில்லியன் ரூபாய். சின்ன கணக்கில் மில்லியன்ல தான் நம்ம கணக்கு சொல்லுவோம், இது அப்படி இல்ல, 9 பில்லியன். 9 பில்லியன். ஏன்னா அஜித் நிவால் கப்ரால் அவரை விட நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன் இல்லையா, அதோட பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு போல இருக்கு. 9 பில்லியன் ஓய்வூதிய பணம் மக்கள்கிட்ட, அதுல இருந்து பெரிய ஒரு சேதத்தையும் நட்டத்தையும் ஏற்படுத்தினாரு. அது முடிஞ்சா, அது முடியல. அதுக்கு பிறகு 2வது முறையாகவும் அது போதாது போல இருக்கு, அந்த சாதனை போதாதுன்னு நினைக்கிறார். 2வது முறை 2016 மார்ச் ஆகும்போது அவருக்கு அப்படி ஒரு தேவை உண்டாயிட்டு போல, திரும்ப ஒரு பிணை முறையடி மோசடி நடக்குது. அதை பற்றி அதனுடைய மதிப்பீடு செய்யப்படலை என்று சொல்லப்படுது. அஜித் நிமால் கப்ரால் சொல்றாரு, அந்த முதல் புனை முறை இருக்கு இல்லையா மோசடி, அது 5,90,000 கோடி தலை சுத்துதா இல்லையா. இவர் செஞ்ச வேலை என்ன, சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள மத்திய வங்கியில ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சாராம். செஞ்சது எப்படி தெரியுமா, உள்ளுக்கு இருக்கிற தகவல்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லி குடும்ப உறுப்பினருக்கு சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறது, ஒரு பிசினஸ் நடத்துறது. இதுக்கு பின்னால இது சம்பந்தமாக வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. வழக்குல தீர்ப்பு என்ன தெரியுமா சொல்லப்பட்டுச்சு, பொது சொத்து சட்டத்தின் கீழே தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தொடர முடியாதுன்னு சொல்லி அதுல இருந்த எல்லா குற்றவாளிகளும் குற்றமற்றவர்களாக கருதப்பட்டாங்க. அர்ஜுன் மகேந்திரன் கல்யாணம் ஏதோன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு அவர் பறந்து போயாச்சு. இந்த ஊழல் ஒரு விஷயம் மிகப்பெரிய பூதாகரமாச்சு. இப்ப இந்த அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூர்ல ஒழிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவரு சிங்கப்பூருடைய பிரஜா உரிமையை வாங்கினதுனால சேஃபா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பாத்தி சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்களா, உடனடியாக நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இவருக்கு ரெட் நோட்டீஸ் அனுப்பி இன்டர்போலுடைய உதவியோட அவரை இந்த நாட்டுக்கு கொண்டு வரணும், அவரு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படணும் என்ற ஒரு கராரான ஒரு விஷயத்தை சொன்னது மட்டும் இல்ல, இவங்களோட பென்ஷன் எல்லாம் கட் பண்ணி விடுங்க, இதுக்கு அப்புறம் யாருக்கும் பென்ஷன் கொடுக்க வேணாம்னு சொல்லப்பட்டதுனால இதுக்கு முன்னிருந்த ஆளுநர்கள், இப்ப இருக்கிற ஆளுநர், இதுக்கு பின்னால வர ஆளுநர் யாருக்குமே இந்த சம்பளம் கிடையாது என்ற ஒரு நற்செய்தி ஒன்றை இன்னைக்கு சில தினங்களுக்கு முன்னால நந்தலால் வீரசிங்க அவங்க விசேட வர்த்தமானி ஒன்றை அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு விஷயம் குறித்து எத்தனை கண் துடைப்புகள் நடந்துச்சு. முன்னாள் நீதி அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் அலி சப்ரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சட்டமா அதிபர்களுடைய ஆலோசனைக்கு நாங்க ரெட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் சிங்கப்பூருக்கு, சிங்கப்பூருடைய சட்டமா அதிபர் ஆலோசனை செஞ்சுட்டு வராரு, அவரை இங்க அனுப்புறது குறித்து இன்னும் வந்த மாதிரி தெரியல. இது எப்பவுமே அப்படித்தான் சொல்லப்படுகிற கதையாகவும் பார்க்க முடியுது. ஆனா ஏகேடி எதை சொன்னாரோ அதை செய்வாரு. அவர் அரசியல் விஞ்ஞாபன பாடம் தேர்தல் மேடைகள்ல தியரியை சொல்லி கொடுத்தாரு, இப்ப எக்ஷன்ல இறங்கியிருக்காரு. எனவே இந்த ஒரு விஷயம்
மக்களுக்கு தெளிவுபடுத்துறது அந்த காணொலியோட நோக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாம் என்ன சாதனையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, எவ்வகையான ஊழல்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாடு இக்கட்டான நிலையில இருக்கும்போது இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. தலைக்கு மேல கடன், மக்களுக்கு சரியான விவசாய பொறிமுறைகள் கிடையாது, சிறந்த கல்வி இல்ல, நல்ல போஷாக்கு இல்ல, நல்ல மருத்துவம் இல்ல, இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல இவங்க என்ன வேலையை பண்ணிருக்கிறாங்க. ஏகேடி அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இனித்தான் அவரு ஒவ்வொருத்தருடைய ஊழலையும் வெளியே சொல்லி அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கான அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறையை அணுகி இவர்கள் எல்லாருமே இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயம் நடக்க போகுது என்பது மிகவும் சந்தோஷகரமான ஒரு விஷயம். எனவே ரணில் விக்ரமசிங்கக்கு அரசியல் பொருளாதார கொள்கைகளை விற்பனராக இருக்கலாம், ஆனால் ஏகேடி மனசாட்சியை முன்னிறுத்தி மக்களுக்கான ஆட்சியை, மக்களுக்கான நலன் சார்ந்த ஆட்சியை உருவாக்குறதுல குறியா இருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது. அவருக்கு ஊழல்வாதியை பிடிக்கணும் என்ற அரசியல் தெரியும் என்பதனால் தான் இன்னைக்கு அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறாரு என்பது எமது பார்வை. எனவே இப்படியான ஊழல்வாதிகள் நிச்சயமா சட்டத்தில் நிறுத்தப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நியாயங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது வேண்டுதல். ஏகேடியின் அதிரடி நடவடிக்கைகளுடனும் மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.